சிக்கன் பிரியாணியும் மட்டன் தண்ணி குழம்பு செய்ய போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பா. பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம், மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைக்கணும். மட்டன் தண்ணி குழம்புக்கு தக்காளி எல்லாமே ரெடி. வெங்காயம் கட் பண்ணிட்டேன், பூண்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு இனி தாளிக்க வேண்டியதான் எல்லாமே. ஓகே. அப்போ பிரியாணிக்கு எத்தனை வெங்காயம் அரிஞ்சிங்க? பிரியாணிக்கு 3 வெங்காயம் 2 தக்காளி 3:1. அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 4 தான். காரம் நம்ம கையுமே சாப்பிட்றோம்னா 4 தான் போட்டிருக்கேன். முழுசாக தான் போட போகிறதுனால காரம் அவ்வளோக்கா இருக்காது. மட்டன் குழம்புக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அப்புறம் தக்காளி 1.5 தக்காளி இருக்கும், அப்புறம் ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். மிக்சியில போட்டு ஆமா அவரு கத்துக்க வைக்கணும். ஸ்கூல் படிப்புன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சமா குக்கிங் கத்துக்கிட்டா தான் அம்மா அப்பா கூட சில போது செஞ்சு தர முடியும். அவ்வளவுதான், ரெடி. நாங்க தாளிக்கும் போது உங்களுக்கு எப்படி தாளிக்கிறோம்னு காட்டுறோம். மட்டன் தண்ணி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மட்டனு கொஞ்சமாக தண்ணி அதுலேயே வந்துச்சு. அதுக்கடுத்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த தண்ணியே வந்துட்டு மட்டன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இதை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் தொன்னி குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு 1.5 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சேர்க்க வேண்டிய பொருள் சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கலை வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் தான். நாங்கள் பொட்டுக்கலை போட்டு எப்பவுமே செய்வோம். கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 20 மிளகு, கிராம்பு, கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி இப்படி குணுக்கி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சமாக சீரகம். இதை வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சீரகமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு மட்டன் மசாலா, இது குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மட்டன் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக ஒரு 1/2 சிட்டிகை வந்துட்டு இதை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன், அவ்வளோதான். இந்த 4ஐயும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கை விடாமல் இது பண்ணுங்க, இல்லைன்னா மசாலா வந்துட்டு கருகிடும். தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலா வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன ரெடி பண்றீங்க பால்? இப்போ ஒரு சிக்கன் பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுறலப்பா. பாத்திர காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல நெய் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ தாராளமாக விட்டுக்கோங்க. நெய் தான் வந்துட்டு இதுக்கு டேஸ்ட்டு. நான் ஒரு 2-2.5 ஸ்பூனாட்டும் நெய் விட்டுருப்போம். இது காஞ்சிருச்சு எண்ணெய். ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். மட்டனும் ரெடி ஆயிடுச்சு போலயே. ஆமா, மட்டனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிடுவோம்.
வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பிரியாணி எல்லாம் அந்த பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்க்குறேன்னா பிரியாணி இலை 1, கொஞ்சம் சோம்பு, இதை வந்துட்டு கல்பாசி, 3 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸு, ஒரே ஒரு பட்டை, அது நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய். இது கூட வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்துட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஸ்பூனு, இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிடும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இந்த வெங்காய தக்காளியில் வந்துட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடட்டும். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துட்டு எண்ணெய் வந்து பிரி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துருக்கு. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா, அது சின்ன ஸ்பூனு தான், 2 ஸ்பூனு. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்துட்டு ஆஃப் குக் ஆயிடுச்சு. அது இப்போ வந்துட்டு அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லின்னு புதினாவும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு சிக்கன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஆஃப் குக் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியில் சுண்டிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நான் வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த இப்போ வந்துட்டு நான் 3 டம்ளருக்கு 4 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றுறேன். சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சீரக சம்பா குருணை அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சிக்கன் வேகும்போது உப்பு ஃபுல்லாக மட்டும் ஃபுல்லு போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் கரெக்டாக இருக்குது உப்பு. அவ்வளோதான். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பிரியாணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லா சுண்டிருச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் மேலே பிரியாணி வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே தம்லேயே விட்டுருங்க. அது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தம் உடச்சி பார்த்துக்கலாம். இப்போ பிளேட்டு வச்சு மூடிட்டு இந்த மாதிரி இடிகளோ இல்லை தண்ணியில் பாத்திரத்தில் ஏதாவது தண்ணி ஊற்றி அது மேலே நல்லா அப்படியே தம் பண்ணி வச்சுருங்க. ஆவியில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் குழம்புக்கு நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம்.
எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிப்பு சேர்த்துட்டு வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா தேய்ச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகலாம் ரொம்ப கெட்டிலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நான் கொதிக்க வைப்பேன். அப்படி கொதிக்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்மளுக்கு அது கரெக்டாக இருந்தால் ஒயிட் ரைஸு, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மசாலா அரைக்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கரெக்டாக இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இது வந்து குழம்பு நல்லா கொதித்து சுண்டும் போது நம்மளுக்கு உப்பு வந்துட்டு கரெக்டாக வரும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, பத்தாம தான் இருக்கணும். பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. தம்மு ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம்மு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செம்ம மணமாக இருக்குது. பாருங்க, நல்லா பீஸ் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பாருங்க, பீஸ் எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான். இனி இதை சூடாக போட்டு சாப்பிட வேண்டியதான். பிரியாணி ரெடி. ஒயிட் ரைஸும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு மட்டும் ரெடியான முடிஞ்சிச்சு. குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வைக்கிற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் தண்ணி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பால் எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுப்பா. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்னென்ன செஞ்சுருக்கீங்க வா பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, மட்டன் தண்ணி குழம்பு, ஒயிட் ரைஸு, ரைத்தா. இது ரசம் வந்துட்டு வைக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது போதும், டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா ரசம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே. அப்போ இன்னைக்கு ஒரு புடி தான். ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் பிடிக்க முடியும், மற்ற நாளில் அப்படி பண்ண முடியாது இல்லை. சரி, ஓகே, பாய்.